கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தலைவனின் துணி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இறையியல் கற்று வருகிறோம். சாத்தானை பற்றிய உண்மைகளை அலசி வருகிறோம். அந்த வரிசையிலே சாத்தானை வெல்வதற்கான முறைகள் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு கற்கிறோம். முதலாவது நாம் செய்ய வேண்டியது நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்துவது. லூக்கா 10:19 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அதிகாரம். ஏன்னா 70 பேரை பார்த்து தான் ஆண்டவர் இதை சொன்னார். வேற 12 பேரை பார்த்து சொல்லியிருந்தால் கூட அப்போஸ்தலர்களுக்கு என்று அதை கருதுவதற்கு இடம் உண்டு. இந்த 70 பேர் உதவியாளர்களை பார்த்து தான் சொன்னார். சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதிகாரம் ஆண்டவர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். ஆகினாலே நம்மால் சத்ருவை மேற்கொள்ள முடியும். அதிகாரம் என்பது அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு போலீஸ்காரர் இருக்கிறார், ஒரு கடைநிலை காவலர், கான்ஸ்டபிள். அவர் ஒரு கடைநிலை ஊழியருக்குரிய ஒரு ரேங்க் தான். அவர் ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு கடைநிலை ஊழியர் இருக்கிறாரே, அந்த ரேங்க் தான். ஒரு கடைநிலை ஊழியருக்கு ஒரு அலுவலகத்தில் ஒன்றும் அதிகாரம் கிடையாது. அதே அவர் காவல்துறையில் இருந்தால் ஒரு கான்ஸ்டபிள், ஒரு காவலர், அவருக்கு அதிகாரம் உண்டு. கைது பண்ண அதிகாரம் உண்டு, லத்தியாலை அடிப்பதற்கு அதிகாரம் உண்டு, துப்பாக்கியாலை சுடுவதற்கு அதிகாரம் உண்டு, கைது செய்வதற்கு அதிகாரம் உண்டு. மேல் அதிகாரிகளுடைய உத்தரவின் பேரில் தான் அதை அவர் செய்ய முடியும். ஆனாலும் அவருக்கு அதிகாரம் உண்டு. கண்ணீர் புகை கொண்டு வீச அவருக்கு அதிகாரம் உண்டு. ஒரு மேலதிகாரி ஆணையிடும்போது ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்து அந்த வீட்டை சோதனையிட அதிகாரம் உண்டு. ஒரு மனிதனை, தனி மனிதனை, அவனை பர்சனல் ஃப்ரிஸ்கிங் என்று சொல்வார்கள். தனிப்பட்ட விதத்தில் இப்போது விமானத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் விமான நிலையத்தில் ஒரு மெட்டல் டிடெக்டரை வச்சு அப்படியே தடவி பார்க்குறாங்க. உடல் முழுவதும் வச்சு தேய்ச்சி பார்க்குறாங்க. ஏதாவது அணுகுண்டு, வெடிகுண்டு, ஏதாவது ஆபத்தான பொருள் இருக்கிறதா. விமான நிலையத்துக்குள்ளே போகிறோம். விமானத்தில் ஏறுறதுக்கு முன்னால் செக்யூரிட்டி. அவர் யார்? மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், CISF-இனுடைய ஒரு சாதாரண வீரர். அவர் ஒரு கடைநிலை ஊழியருடைய ஒரு ரேங்க் தான். சில நேரங்களிலே கொஞ்சம் ஹெட் கான்ஸ்டபிள் ரேங்கில் உள்ளவங்க நிற்பாங்க. நம்மை முழுவதும் நம் கைப்பையை எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அதே நேரத்தில் ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறார்னு வைத்துக் கொள்வோமே, வேறு ஒரு துறையினுடைய பெரிய அதிகாரி, அவருக்கு அந்த எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு அதிகாரியாக இருக்கிறார். ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் பெரிய ஒரு ரேங்க்ல இருக்கார். ஆனால் அவராலே ஒருவரை பரிசோதனை பண்ணுறதுக்கோ, லத்தியால் அடிக்கிறதுக்கோ, துப்பாக்கியால் சுடுறதுக்கோ, கண்ணீர் புகை கொண்டு வீசுறதுக்கோ, கைது பண்ணுறதுக்கோ, வீட்டுக்குள்ளே நுழைந்து பரிசோதனை பண்ணுறதுக்கோ அவருக்கு அதிகாரம் கிடையாது. அவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் தான். ஒரு பேங்கினுடைய மேனேஜரை எடுத்துக்கொள்ளுங்கள்.
ஒரு அரசு வங்கியினுடைய மேனேஜர், பெரிய அதிகாரி, பச்சை இங்கில் கையெழுத்து போடலாம். அப்படிப்பட்ட அதிகாரிகள் எல்லா துறையிலும் இருக்காங்க. கஸ்டட் ஆஃபீஸர் பச்சை இங்கில் கையெழுத்து போடுவாங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எடுத்துக்கொள்ளுங்கள், அதிகாரியிலேயே ரொம்ப பெரியவர் ஐஏஎஸ் அதிகாரி. ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கிறதுக்கு அடிக்கவோ, புகை குண்டு, கண்ணீர் புகை குண்டு வீசவோ, துப்பாக்கியால் சுடவோ, ஒரு மனிதனை தனிப்பட்ட விதத்தில் பரிசோதிக்கவோ, வீட்டுக்குள்ளே நுழைந்து பரிசோதிக்கவோ அதிகாரம் கிடையாது. ஒரு மேல் அதிகாரி அவருக்கு அதிகாரம் கொடுத்தா கூட அவர் போய் உள்ளே போய் செய்ய முடியாது. ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிள், சாதாரண காவலர், அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அதுதான் அதிகாரம். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நாம் சாதாரண ஒரு நிலையில் இருக்கலாம். இந்த 70 பேர் உதவியாளர்கள் தான், அவங்க அப்போஸ்தலர் கிடையாது, உதவியாளர்கள். அதனால் அந்த அதிகாரம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை நாம் புரிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொன்னால் அது போயிடும். ஏன்னா நமக்கு அதிகாரம் இருக்கு. நூற்றுக்கு அதிபதி அழகா சொன்னான், அவன் அந்த அதிகாரத்தை புரிந்து வைத்திருந்தான். ஏன்னா இராணுவத்தில் இருக்கான் இல்லையா. அவன் சொன்னான், ஆண்டவர்கிட்ட சொன்னான், எனக்கு மேலேயும் அதிகாரிகள் இருக்காங்க, எனக்கு கீழேயும் சேவகர்கள் இருக்காங்க. நான் எனக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டவன். ஆனால் எனக்கு கீழே இருக்கிற சேவகர்களை பார்த்து நான் வா அப்படின்னு சொன்னால் அவன் வாரான், நான் போனா போகிறான், இதை செய்யினா செய்கிறான். ஆகவே என்னுடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கும்போது, சாதாரண நூற்றுக்கு அதிபதி என் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கும்போது உம்முடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்க முடியாதா? ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான், வீட்டுக்கெல்லாம் வந்து நீ கஷ்டப்பட வேண்டாம், அவ்வளோ சிரமம் எடுக்க வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. அந்த நேரத்திலே தானே வேலைக்காரன் சுகமானான். இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு அதிகாரம் புரிந்திருந்தது. அதுபோல ஆண்டவர் நமக்கு சத்ருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிசாசை நம்ம கடிந்து கொள்ளலாம், புறப்பட்டு போகும்படி கட்டளையிடலாம், பிசாசை துரத்தலாம், பிசாசை கட்டலாம். நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவதா மார்க்கு 16:17 நமக்கு நன்றாக தெரிந்த வசனங்கள் தான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். என் நாமத்தினாலே, ஆண்டவருடைய பேரை சொன்னா போதும், பிசாசு ஓடிடும். அதிகாரம் இருக்குன்றதுக்காக நம்ம பேரை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்போ எனக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு அதிகாரம் உண்டு. சட்டப்படி, அரசாங்க விதிகளின்படி ஒரு திருமணத்தை நடத்த எனக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஞானஸ்நானம் கொடுக்க அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நான் பெற்ற அந்த கான்சக்ரேஷன், ஆர்டினேஷன், அருட்பொழிவு மூலமாக எனக்கு என்னை ஒரு பேராயர் அருட்பொழிவு செய்தார். முதல்ல போதகராக பண்ணினார். ஆனால் போதகராக இருந்தபோது எனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஞானஸ்நானம் நான் எப்படி கொடுத்தேன்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால தான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். அப்படி தான் கொடுக்குறேன். கூடிய வரைக்கும் இப்போ ஞானஸ்நானம் கொடுக்கறது இல்லை. ஆத்திர அவசரம், வேறு வழி இல்லைனா தான் கொடுக்குறேன். என்னுடைய உடன் ஊழியர்கள் கொடுக்கிறார்கள். எனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இன்னாருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து விட்டேன் என்று எழுதி கையெழுத்திட்டு என்னுடைய முத்திரையை அடித்து கொடுத்து விட்டால்
அதை சபைகள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அரசாங்கம் ஏற்று தன் அரசு ரெக்கார்டில் இவர் கிறிஸ்தவர் என்று அவர்கள் மாற்றித்தான் ஆக வேண்டும். அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எனக்கு அதிகாரம் இருக்குன்றதுக்காக நான் என் பேரில் ஞானசானம் கொடுக்க முடியாது. நான் ஆண்டவருடைய நாமத்தில் தான் ஞானசானம் கொடுக்க முடியும். பிசாசை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதனால என் பேரை அல்லது எந்த பேரையும் பயன்படுத்தாமல் நான் அதை செய்ய முடியாது. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஆண்டவருடைய பேரை சொல்லி தான் பிசாசை துரத்தணும். ஆண்டவருடைய பேரை சொன்னதான் பிசாசு பயப்படுவான். சில பேரை சொன்னாலே அவ்வளவு மரியாதை. ஏழு பேர் பிரதான ஆசாரியனுடைய மகன்கள், 7 பேர் மந்திரவாதி. பிரதான ஆசாரியனுடைய மகன்கள் மந்திரவாதி ஆனது ஒரு ஆச்சரியமான விஷயம். 7 பேரும் 7 சகோதரர்களும் மந்திரவாதி ஆனது அதை விட ஆச்சரியமான விஷயம். அது நம்முடைய நோக்கம் அல்ல. அவங்க அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் அவங்க பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே போன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படலை. ஏனென்றால் அவர்கள் மந்திரவாதிகள். அவர் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் அந்த மந்திரவாதிகளுக்கு இல்லை. அதனால இயேசுவின் நாமத்தை சொல்லியும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. இயேசுவை எனக்கு தெரியும்ப்பா, பவுலையும் தெரியும், நீ யாருன்னு இந்த பிசாசு பிடிச்சவன் அவங்கள அடித்து நிர்வாணப்படுத்தி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டான். அதிகாரம் பெற்றிருந்தால் மட்டும் போதாது, ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தினால் மட்டும் போதாது, அதிகாரத்தை பெற்றிருக்க வேண்டும். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை விசுவாசிக்கும் போது நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். சிலர் பேரை சொன்னால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அதுக்கு ஒரு பலன் இருக்கு. ஒரு போலீஸ் நிலையத்துக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம். அப்போ நம்முடைய உறவினர் அல்லது நமக்கு நண்பராக இருக்கிற ஒரு உயர் அதிகாரியுடைய பேரை சொல்கிறோம். அதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. இன்னார் என்னுடைய நண்பர், போலீஸ் அதிகாரி இன்னார் என்னுடைய நண்பர், என்னுடைய உறவினர் என்று சொல்லும்போது அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஒருவேளை இவங்க பொய் சொல்கிறாங்களோ, அந்த போலீஸ் அதிகாரி இவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறாங்களோ என்கிற சந்தேகம் போலீஸ்காரருக்கு வரலாம். இப்படியே யோசிப்பார், ஒருவேளை உண்மையாக இருந்தால் என்ன செய்ய? ஒரு சகோதரியினுடைய தங்கச்செங்கலை திருடு போய்விட்டது. காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்க போனார்கள். புகார் கொடுக்கும்போது சொன்னார்கள், இந்த போலீஸ் அதிகாரிக்கு நான் உறவினர் என்று சொன்னார்கள். உடனே அந்த போலீஸ் அதிகாரிக்கே இவர்கள் சொன்னார்களே உயர் அதிகாரி, அவருக்கே ஃபோன் பண்ணி, ஐயா உங்கள் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, தங்கச்சங்கிலி காணாமல் போய்விட்டது, திருடு போய்விட்டதுன்னு வந்திருக்கிறாங்க, நான் பார்த்து செஞ்சு கொடுக்குறேன்யா, அவங்க பேர் இன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டார். நான் நினைக்கிறேன் அதை ஒரு சோதிச்சு பார்க்கறதுக்கு தான் அதை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். உண்மையிலே ஏன்னா அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருப்பாங்க. அதனால் உண்மையிலே அதிகாரியினுடைய சொந்தக்காரங்களா இல்லையா சோதிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கலாம். அப்புறம் அந்த தங்கச்சங்களை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. அதனால் ஒரு பேரை, ஒரு போலீஸ் அதிகாரியின் பேரை பயன்படுத்தும் போது அதற்கு ஒரு பலன் இருக்கிறது, அதற்கென்று ஒரு எஃபெக்ட் இருக்கு. அப்படின்னா அந்த உலகத்துக்கே அதிகாரி அவர். அவருடைய பேரை நம்ம சொல்லும் பொழுது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களையும் முடங்க செய்கிற நாமம், யாவருடைய நாவுகளையும் அறிக்கை செய்ய வைக்கிற நாமம் இயேசு என்கிற நாமம். அந்த பேரை சொல்லும்போது பிசாசு ஓடுது,
சபையின் பேரை சொன்னால் ஓடாது. சிஎஸ்ஐ பேரை சொன்னால் பிசாசு ஓடாது. ஏஜி பேரை சொன்னால் பிசாசு ஓடாது. ரோமன் கேத்தலிக்கின் பேரை சொன்னால் பிசாசு ஓடாது. இயேசு விடுவிக்கிறாருன்னு ஊழியத்தின் பேரை சொன்னால் பிசாசு ஓடாது. ஜேம்ஸ்ன்னு சொன்னால் பிசாசு ஓடாது. எந்த ஊழிய ஸ்தாபனம், எந்த ஊழிய சபையின் பேரை சொன்னாலும், எந்த ஊழியத்தின் பேரை சொன்னாலும் ஓடாது. எந்த ஊழியக்காரனுடைய பேரை சொன்னால் ஓடாது. பிரைட் கெனடியின் பேரில் போ அப்படின்னா ஓடாது. நம்மளை ஓட விட்டுரும். பிரபலமான ஊழியக்காரர்கள் பேரை போட்டுக்கிடுங்க. பென்னியின் நாமத்தில் புறப்பட்டு போனால் ஓடாது. எவ்வளவு பிரபலமான ஊழியக்காருடைய, எவ்வளவு வல்லமையான ஊழியக்காருடைய பேரை சொன்னாலும் ஓடாது. இயேசுனுடைய பேரை சொல்ல வேண்டியது அவசியம். ஒரு ஹிந்தி மொழிபெயர்ப்புக்கு, பைபிள் மொழிபெயர்ப்புக்கு முயற்சி எடுத்தார்கள். ஏன்னா இயேசுன்ற பேர் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர். ஆனால் என்ன நினைக்கிறாங்க, மதம் மாற்றுறாங்க, ஏதோ வெளிநாட்டு கடவுள் அப்படி நினைக்கிறாங்க. அதனால் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அந்த பேரை ஒரு ஹிந்தி மொழியிலேயே போட்டுருவோம் அப்படின்னு யோசித்து ஒரு பேர் யோசித்தாங்க, பலி ராஜா. ஏன்னா அவர் ராஜா, தன்னை பலியாக கொடுத்தார். பலி ராஜா. இயேசுன்ற பேருக்கு பதிலாக பலிராஜா என்கிற பேரை போட்டு நாம் பைபிளில் எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துன்னு வருதோ அங்கெல்லாம் பலிராஜா பலிராஜா பலிராஜான்னு போட்டுருவோம் என்று யோசித்தார்கள். கருத்து கேட்பதற்காக பலருக்கு இப்படி ஒரு எங்களிடத்தில் ஒரு கருத்து இருக்கிறது, உங்கள் அபிப்பிராயம் என்ன, உங்கள் பதில் என்ன என்று கேட்டார்கள். ஒரு பெரிய தேவ மனிதர், பெரிய ஸ்தாபனத்தினுடைய தலைவர் அதை படித்து பார்த்தார். அவர் ஒரு கருத்து எழுதினார். இயேசு என்கிற பேரை சொன்னால் பிசாசு ஓடுது, பலிராஜா அப்படின்னு பேரை சொன்னால் பிசாசு ஓடுமா? சோதிச்சு பாருங்க. பலிராஜாவின் நாமத்தில் புறப்பட்டு போன்னு பிசாசிட்ட சொல்லி பாருங்க, ஓடிச்சுன்னா பரவாயில்ல, அந்த பேரையே நீங்கள் இயேசுக்கு பதிலாக அந்த பேரையே பைபிளில் போட்டுக்கொள்ளுங்கள் என்று அவர் பதில் எழுதினார். அதுக்கப்புறம் அவங்க என்ன நினச்சாங்களோ தெரில, சோதிச்சு பார்த்தாங்களா இல்லையா, என்ன நினச்சாங்களோ தெரில, அதையே விட்டுட்டாங்க. அதனால் இயேசு கிறிஸ்து என்கிற பெயர் பயன்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் பிசாசு ஓடும், பிசாசை மேற்கொள்ள முடியும். அடுத்ததாக வசனத்தை அறிக்கை எடுத்தால்தான் பிசாசு ஓடும். எபேசியர் 6:17 படிக்கிறோம். இரட்சணியம் எனும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். வசனத்தை சொல்லணும். வசனத்தை சொல்லி தான் பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும். வேற என்ன சொன்னாலும் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லணும், வசனத்தை சொல்ல வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து வசனத்தை தான் சொன்னார். இந்த கல்லுகள்லாம் அப்பமாகும்படி செய்யும், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல ஒவ்வொரு தேவ வார்த்தையாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. வசனம் சொன்னார். என்னை நீர் வணங்கினால் எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொன்னான். எவ்வளோ திமிரு இருந்தால் பிசாசு தேவனையே பார்த்து அந்த வார்த்தை சொல்லியிருப்பான். நாமளாக இருந்தால் அவனை அதிகம் பயங்கரமாக திட்டியிருப்போம். எவ்வளோ திமிரு, எவ்வளோ தைரியம் உனக்கு, நான் தான் உன்னை படைத்தேன், நான் கடவுள், நீ என்கிட்ட இருந்த வேலைக்காரன் தேவதூதன், தப்பு பண்ண உன்னை அடித்து விரட்டி விட்டுருக்கேன், நீனா என்னையே வணங்க சொல்கிறியா, உன்னையே வணங்க சொல்கிறியா? கோவப்பட்டு திட்டிருப்போம். அவனை எரிச்சு பசுமமாக்கி இருப்போம். நம்ம மட்டும் இயேசுனுடைய சாணத்தில் இருந்தால். இயேசு சொன்னார், வசனத்தை தான் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவரையே பணிந்து கொள்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறதே. வசனத்தை தான் சொன்னார்.
பிசாசுக்கிட்ட போய் வேறு கதை பேசக்கூடாது. பிசாசு துரத்துறதா இருக்கட்டும், ஆவிக்குரிய போராட்டம் வரும்போது பிசாசையோடு கூட பேசி அவனை ஜெயிக்கிற அனுபவமாக இருக்கட்டும், சும்மா கதை பேசக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தையை தான் பேசணும். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை 3 சோதனை இயேசுக்கு வந்துச்சு. 3லேயும் வசனத்தை தான் பேசினார், வேற எதுவும் பேசலை. வசனத்தில் இப்படி போட்டிருக்கு, செய்ய மாட்டேன். அதுக்கு வேற அது மீறி ஒரு வார்த்தை கூட இயேசு சொல்லலை. அதனாலதான் போடப்பட்டிருக்கிறது, வசனம் என்னும் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவனை குத்தணும் கூட அவசியம் இல்லை, எடுத்துக்கிட்டாலே போதும். எடுத்து வசனத்தை கையில் வச்சுக்கிட்டாலே போதும். வசனத்தை சொன்னாலே போதும், பிசாசு பயந்துருவான். ஆஹா, இவன் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்குது. பைபிளை எப்பவும் கையில் வச்சிருக்கிறத பற்றி நான் சொல்லலை. பைபிளை படிக்காமல், அதை கற்றுக்கொள்ளாமல், அதை தியானிக்காமல், கையில் எப்போதும் பைபிளை வச்சு அது என்ன தாயத்து மாதிரி அதை பயன்படுத்துறது சரியில்லை. வசனத்தை வாசிக்கணும், கற்றுக்கொள்ளணும், தியானிக்கணும், அறிக்கை செய்யணும். நமக்குள்ள வசனம் அப்படியே இருக்கணும். நம்ம பேச்சுகளில் ஆண்டுடைய வசனம் இருக்கணும். நம்முடைய சிந்தனைகளில் இயேசு ஆண்டுடைய வசனம், நம்முடைய செயல்களில் ஆண்டுடைய வசனம் இருக்கணும். அப்போ தான் பிசாசு பயப்படுவான். நம்ம சொந்த வார்த்தைகள் எவ்வளோ பேசினாலும், எவ்வளோ ஞானமாக பேசினாலும், உலகத்தார் நினைப்பாங்க, சில உலகத்தார் யாருக்காவது பேய் பிடிச்சிட்டுனா செருப்பால் அடிக்கிறாங்க, தொடப்பத்தால் அடிக்கிறாங்க, சவுக்கால் அடிக்கிறாங்க, மிளகாவை நெருப்பில் போட்டு அந்த புகையை மூக்கில் முகர செய்கிறாங்க. கெட்டவர் சொல்லி திட்டுறவங்களாம் பார்த்துருக்குறேன். ஆனால் அதெல்லாம் பிசாசுக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கெல்லாம் பிசாசு பயப்படாது. வசனத்தை பேசணும், அப்போ தான் பிசாசு நடுங்குவான். வசனத்தை ஏசு பாருங்க, 3மே வேத வசனம் தான். அப்படி ஒன்றும் இப்போ 40 நாள் பசி, 40 நாள் பயங்கரமான பசி, உபவாசம் முடிச்சாச்சு. 40 நாள் உபவாசம் முடித்து பசி. இப்போ வனாந்திரத்தில் இருக்கிறாரு. இப்போ சாப்பிட்றதுக்கு ஊருக்குள்ளே போனோம், கொஞ்சம் தூரம் நடக்கணும். இப்போவே பசிக்குது. அல்லது கடையில் போய் வாங்கி சாப்பிடணுனாலும் ஊருக்குள்ளே போகணும், அது கொஞ்சம் தூரம் நடக்கணும், கொஞ்ச நேரம் நடக்கணும். 40 நாள் ஒன்றுமே சாப்பிடாம வனாந்தரத்தில் வெயிலில் எப்படி நடக்கிறது? கல்லை பார்த்து அப்பமாகன்னு சொன்னால் ஆயிரப்போது சாப்பிட்டுட்டு தம்ப போகலாம். சொன்னது ஒன்றும் பிசாசு ஒன்றும் கொலை பண்ண சொல்லலையே, பொய் சொல்ல சொல்லலையே, திருட சொல்லலையே, பாலியல் பாவம் செய்ய சொல்லலையே. என்ன செய்ய சொன்னான்? ஏன் 40 நாளாக சாப்பிடல, பசிக்குது, இப்போ ஊருக்கு போய் தான் சாப்பிடணும். ஊருக்கு கொஞ்சம் தூரம் போகிறது ரொம்ப களைப்பாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். நல்லது தானே செய்ய சொன்னேன் சார். பிசாசு சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் ஆண்டவர் வசனத்தை அதுக்கு சொன்னார், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் படைப்பான். அப்பம் இல்லாத போது, அப்பம் கிடைக்காத போது தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை அவனுக்கு ஒரு உணவாக பலனாக இருக்கும் என்று சொன்னார். விட்டுட்டான், அடுத்த சோதனைக்கு போயிட்டான். அதனால் வசனத்தை நம்ம படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும், கற்றுக்கொள்ளணும், எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளணும், தியானிக்கணும், வாயை திறந்து வசனத்தை சொல்லணும். வசனத்தை சொல்கிறதுக்கு வெட்கப்படக்கூடாது. மத பிரச்சாரம் பண்ணுறான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேலே இருக்குது. சிலர் வைக்கிற, மதவாதிகள் வைக்கிற, தவறாக புரிந்து கொண்டவர்கள் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு, மத பிரச்சாரம் பண்ணுறாங்க.
ஐயா எவ்வளோ பேர் திருக்குறள் சொல்கிறாங்க, அவங்கவுங்க பிடிச்சமான புஸ்தகத்திலேருந்து என்னென்னமோ கோட் பண்ணுறாங்க. நம்ம கோட் பண்ணக்கூடாதா? பைபிள் வசனங்களை எடுத்து ஆளக்கூடாதா? இப்படி போட்டிருக்கு, அதனால் நான் இப்படி செய்கிறேன். வசனங்களை அறிக்கையிடுவோம். பிதாவே இயேசுவின் நாமத்தில் பிசாசை ஜெயிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற வழிமுறைகளை நீர் எழுதி வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. இந்த அதிகாரத்தை உணர, புரிந்து கொள்ள உம்முடைய சித்தப்படி, உம்முடைய ஆலோசனையின்படி, நடத்துதல் படி அதை பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். என் கையில் அதிகாரம் கொடுக்கப்பட்டாலும் எனக்கு மேலே நீர் இருக்கிறீர். அதனால் உம்முடைய ஆலோசனையின்படி அந்த அதிகாரத்தை பயன்படுத்த உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை பயன்படுத்த எத்தனையோ நாமங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஒரு காரியம் ஆகிறதுக்கு எத்தனையோ பேருடைய பெயரை பயன்படுத்துகிறோம். எவ்வளவோ இந்த உலகத்தில் பெயர்கள் உண்டு, பிராண்டுகள் உண்டு, நல்ல ஊழியத்தின் பெயர்கள் உண்டு, ஊழியக்காரனுடைய பெயர்கள் உண்டு, பலம் வாய்ந்த மனிதர்களுடைய பெயர்கள், தெரிந்த மனிதர்களுடைய பெயர்கள் உண்டு. அதெல்லாம் பயன்படுத்துகிறோம், தப்பு இல்லை. ஆனால் பிசாசை ஜெயிப்பதற்கு, பிசாசை மேற்கொள்வதற்கு ஒரே நாமம் உம்முடைய நாமம் என்று உணர அதை பயன்படுத்த உதவி செய்யும். வசனமாகிய பட்டயத்தை பிடித்துக்கொள்ள, வசனத்தை திரும்ப திரும்ப வாசிக்க, வசனத்தை கற்றுக்கொள்ள, வசனத்தை தியானிக்க, வசனத்தை வாயை திறந்து சொல்ல, அதன் மூலம் சாத்தானை ஜெயிக்க, சாத்தானை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.